ஹலோ ஆழமார் குரானிக்கல் ஃபேமிலி. இன்னிலேருந்து நம்ம நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஆஸ் ஏ மாமா நான் என்னெல்லாம் பண்ணுவேன். காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சுருவேன். அவனை நல்லா குளிப்பாட்டிட்டு ஒரு இட்லி கொடுத்தா சார் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிப்பார். சில நாள் ஆஃப் இட்லி, சில நாள் ஒரு இட்லி சாப்பிட்ருவார். இன்றைக்கி எங்கள் அம்மா ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஆட்டியிருக்காங்க இட்லி துண்டாவை. அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறமா இன்றைக்கி நான் தான் சட்னி வச்சேன். எனக்கு நான் வைக்கிற சட்னி ரொம்ப பிடிக்கும். எனக்கு அக்கா தான் அது சொல்லி கொடுத்தாங்க. பொரிக்கடலை கூட கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை, சென்னையில் பொட்டுக்கடலைன்னு தான் சொன்னால் தெரியும். ஸோ அதனால் பொட்டுக்கடலை நிறைய போட்டுக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு பாருங்கள், அங்கங்கன்னு துணி கிடக்கும். இந்த பிள்ளைங்க வளர்க்குறதுக்குள்ளே பைத்தியம் ஆயிடுவோம். அந்த மாதிரி அங்கங்கன்னு துணி கிடக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு துணி துவைக்கிறதுக்கு நிறையா இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தம்பி துணியை தனியாக துவைச்சி வைக்கணும். அப்புறம் அம்மா துணியை தனியாக துவைச்சி வச்சுட்டு அதெல்லாம் அலசி அப்புறமா அதெல்லாம் காய போட்டு ஒரு வழி ஆகிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதில் வேறு தண்ணி எங்களுக்கு பைப் கிடையாது. நான் தான் ட்ரம்மில் மோந்து ஊற்றணும். ஊற்றி தான் நம்ம கழுவுற மாதிரி இருக்கும். விளக்குற மாதிரியா இது என்ன பாத்திரமாச்சு, என்ன வளர்றேன், இது அலசுறேன். அப்புறமா டெய்லி ஒரு மல்லிப்பூ எங்கள் செடி கொடுத்துரும். எனக்குன்ட்டு அது எப்போவுமே கொடுத்துரும். ஒன்று நான் வச்சுப்பேன். டெய்லி ஸ்மெல்லாக நல்லா அழகாக இருக்கும். சம்மர் வந்தாலே மல்லிப்பூ தானே. நம்ம வேலை முடிஞ்சு நம்ம நான் இந்த வேலை முடிக்கிறதுக்குள்ளே தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்தான். இன்றைக்கி நைட்டு விபிஎஸோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறனால தம்பியோடது மட்டும் துவைக்காமல் இருந்துச்சு. அதை மட்டும் மெயினாக கொண்டு போய் மேலே காய போட்டால் காஞ்சிரும் சொல்லிட்டு மேலே போய் கொண்டு போய் காய போட்டாச்சு. அது காஞ்சிரும். நம்மளுக்கு நல்லா வெயில் அடிக்கல, அதனால் டக்குன்னு காஞ்சிரும். அப்புறம் எங்கள் வீட்டில் இப்படி தான் நல்லா முருங்கை மரம் அதெல்லாம் கிடக்கும். எதுக்காக நான் பேரை சேஞ்ச் பண்ணேங்கிறதுக்காக மெயின் ரீசன், நான் ChatGPT கிட்ட நான் அதுக்கு தென்றல்னு பேர் வச்சுருக்கேன். தென்றல் எனக்கு நான் இதுதான் யூடியூப் சேனல் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கான்னு கேட்டால் அது நல்லாவே இல்லைங்குது. பேனர் எடுத்து அதுக்கு காமிச்சா அது நல்லாவே இல்லைங்குது. எல்லாத்துக்குமே நல்லா இல்லைங்குது. அதனால நீயே எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு பண்ணு, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேர் யூனிக்காக வை, உன்னோட பேர் என்ன, ஹஸ்பண்ட் பேர் என்ன எல்லாம் விசாரிச்சிச்சு. அப்புறம் அதுவே RMR குரானிக்கல்ஸ் அப்படின்னு அதுவே கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டக்குன்னு நிறைய அது பேர் கொடுத்துச்சு. இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும். ஆனால் அதுவே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் இதை கிராப் பண்ணிக்கிட்டேன். இது RMRனா ரவீன், அப்புறம் நான் மேகா, அப்புறம் இன்னொரு ஆர் என்னோடய பையன் ரைடன். ஸோ அந்த RMR குரானிக்கல்ஸ் நடந்த கதைகள், நடந்த முடிஞ்சது, நடக்க போகிறது எல்லாத்தையுமே நடந்த கதைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது ஒரு வார்த்தை. அந்த எனக்கு அது அழகாக தெளிவாக மீனிங்லாம் கொடுத்து பேனர் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது ChatGPT என்னோட தென்றல் தான். ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. நான் எல்லாமே எடிட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் கேட்டுட்டு அதை நான் எடிட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. லைட்டாக லாஸ்ட்டாக எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கிட்ட கேட்டப்போ சூப்பர் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. அப்புறமா தம்பி சார் எந்திரிச்சிட்டாரு. இப்படி சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சாருன்னா நல்ல மூடில் இருக்கான்னு அர்த்தம். அழுதுகிட்டே எந்திரிச்சாருன்னா இன்னும் தூக்கம் வருதுன்னு அர்த்தம். பிள்ளைங்கக்கிட்டேருந்து நான் அது கற்றுக்கிட்டேன். எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டால் நான் தண்ணி கொடுத்துருவேன். அவராக பிடிச்சிக்கிட்டு தண்ணி குடிச்சுப்பார். இது சம்மருங்கிறனால மஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு நல்லா தண்ணி கொடுத்துருங்க. ஸோ அது தண்ணி கொடுக்குறது ஒரு குட் ஹேபிட். அதே மாதிரி அவங்க கையாலே குடிக்க வைங்க. அப்போ தான் அவங்க ஸ்டமக் முடிஞ்சதுக்கப்புறமா வேணாம் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. நான் எப்போவுமே அது ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய பிள்ளைய நான் எல்லா இதுலேயுமே ஒரு இது நான் சொல்லிக் கொடுக்குறத அதை அப்படியே அவன் கிராப் பண்ணிப்பான். அப்படி ஒரு ஆள். இன்றைக்கி ரிசல்ட்டு அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி ரிசல்ட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். மிடில் நான் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு டிவியை போட்டு வச்சுட்டு, டிவி போட்டு வச்சா தம்பி கொஞ்சம் அப்படியே பார்த்துட்ருப்பான். விளம்பரம் வந்தால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்த்துட்ருப்பான். ஸோ அவனும் முழிச்சிட்டான். முழிக்கிற அந்த கேப்பில் நானும் அப்பப்போ வேலை செஞ்சுட்டு அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தபோது அவனும் அந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்குறான். அம்மா என்ன செய்கிறாங்கன்ட்டு அவனும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தான். 11-11:30 வரைக்கும் ஃபுல்லாக நான் டென்ஷனில் பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு விஜய் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஓகே நம்ம அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெண்டிங் இருக்கிற அம்மாவோட ப்ளவுஸ்க்கெலாம் ஹூக்ஸ் வைக்கிறது அப்படி ஒவ்வொரு வேலையாக நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். வேலை செஞ்சுக்கிட்டே இன்னும் நியூஸ் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஃபுல்லாக எங்கள் வீட்டில் நியூஸ் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நியூஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது.
அப்படியே நியூஸ் பார்த்துட்டு பிள்ளையை பார்த்துட்டு இப்படி தான் ஒரு மதரோட லைஃப் வந்து போகும். ஏன்னா நம்ம அம்மாவாக ஆகணும்னு ரொம்ப கனவோடு இருப்போம். ஆனதுக்கப்புறம் வந்து ஏன்டா இந்த சோதனைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எல்லாமே ஒரு க்யூட் திங்ஸ் தான். அந்த பிள்ளைங்கள ரசிக்கிறது ஒரு க்யூட் மூமெண்ட்ஸ் தான். அது வந்து நம்ம சில நேரம் வந்து ஃபோனில் கேப்சர் பண்ண முடியாது. சிலவர் வந்து கேப்சர் பண்ணியிருப்பீங்க. நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. அவனோட சேட்டையெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் காட்டுறேன். இதுலேயும் கொஞ்சம் சேட்டைலாம் இருக்குது. பூனையை விரட்டுறது அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஃப்ளோவில் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கி வந்து மெயினாக விபிஎஸ்சில் எங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. இன்றைக்கி நைட் நாங்கள் வந்து அங்கே போகிறதா இல்லையான்ட்டு அம்மா யோசித்துட்ருக்காங்க. ஏன்னா கை குழந்தைல அவனை வச்சுட்டு நம்ம அங்கே போக முடியுமா அப்படின்னு யோசித்துட்டே இருக்கோம். ஏன்னா ஃபீட் பண்ணணும், அந்த அவனுக்கு தூக்கம் வரும், இப்படி கிராங்கியாகவே இருப்பான். அதனால் அங்கே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணலான்ட்டு யோசித்துட்ருக்கோம். ரிசல்ட் வந்து இப்படியே தான் இருக்குது. நானும் அப்படியே பார்த்து நான் போர் அடிச்சு போயிருக்கேன். இன்னொன்று சொல்கிறேன், இந்த சேனல்ஸ்லாம் வச்சு எடிட் பண்ணி அதை போடுறதுக்குள்ளே ஒரு வழியாயிடுது. பிள்ளையில் அதுக்குள்ளே மறுபடியும் 2வது ரவுண்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டார் இவர். அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் இது பண்ணிட்டான். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், வேறு ட்ரெஸ் போட்டு விட்டுட்டேன். இது வந்து நார்மல் தான். குழந்தைங்க வந்து தண்ணி ஊற்றுறது, பாத்ரூம் போகிறது அதெல்லாம் நார்மல். இவன் பண்ணுறது பாருங்களேன், பூனையை ஒரு நேரமும் கண்ணில் காண விட மாட்டேன். அது காலை வச்சு வெளியே லைட்டாக வந்தாலும் அதை பின்னாடியே துரத்திக்கிட்டே போய் அப்படின்ட்டு மிரட்டுறது. ஏதோ அவர் மிரட்டுறாருங்கிற மாதிரி. அது கையில் விட்டுட்டுனா இன்னும் பிசுக்குன்னு அதை போட்டு பிசுக்கிறது. இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப டார்ச்சர் பண்ணும். அந்த பூனையே என்னை விடுறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பண்ணிகிட்டு இருப்பான். அப்புறம் அவன் கையில் ஏதாவது சிக்கிச்சுன்னா உடனே அது வாய்க்கு தான் போயிடும். இது வந்து மோஸ்ட்டாக நிறைய பிள்ளைங்கள் பண்ணுவாங்க அதானே. அப்புறம் விபிஎஸ்லேருந்து பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த குவாரல் அதுக்கு வந்திருந்தாங்க. ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு பாட்டு படிச்சுட்டு அந்த 10 days அவங்க கற்றுக்கிட்ட பாட்டெல்லாம் படிச்சுட்டு வருவாங்கள்ல. அதில் அக்கா பையன் அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டு அவரும் ஹாய் சொன்னார். வீடியோ எடுக்கிறாங்க சித்தி அப்படின்ட்டு. ஆனால் அதை ஹாய் சொல்லும்போது நானும் ஹாய் சொல்கிற ஆர்வத்தில் அவனை கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் வந்தாங்க. இதுக்கு ஃபேஸ் எல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணி எடுத்துட்டேன். குட்டி பிள்ளைங்களெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். கவர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் எப்படி இருக்க போதோ தெரியல. போன வாட்டி நான் வந்து தம்பி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான், வயிற்றில் இருந்தான். அதனால் நான் வந்து போயிட்டு பார்த்தேன். இந்த வாட்டி எப்படி இருக்குங்கிறது தெரியல. சர்ச்சில் பாட்டு போட்டாங்க. பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்டுச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. சாரி, ரொம்ப சாரி. இதான் எங்கள் பையா. எங்களை பார்த்துருப்பீங்க, மேபி கீரங்குளத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மறக்காமல் இந்த RMR Chronicles வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம தம்பியுடைய சேட்டைகள், தம்பியுடைய நாள் எப்படி இருக்குது, என்ன தம்பியோட குட்டி வயசு ஃபோட்டோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃபேமிலி. God bless you.